வணக்கம். வணக்கம். வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம் வைஷ்ணவி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெரி குட். இப்போ பார்ட் 3 பார்ட் 3 we are starting. பார்ட் 2 நிறைய பேர் வந்து கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி என்கரேஜிங் தட் யூ ஆர் கனெக்டிங் வித் அஸ். நைஸ். எஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 இப்போ பார்ட் 3 நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய டவுட்ஸ். கமெண்ட் செக்ஷன்ல வந்து முதல்ல யூசர் ஒருத்தர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காரு. யூசர் குறுக்குவழி. யா யூசர் குறுக்குவழி. And also Mr. Somasundaram and raised a very critical question. Director DM பண்ணிட்டாங்க. Very good sir. Super. First up யூசர் குறுக்குவழியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. Why Krishna kill Bhishma? அதாவது இது வந்து எப்படி சொல்றது, இது ஒரு கதை. இது ஆக்சுவலா ஓகே சார். பரவாயில்லையா? கண்டிப்பா சார். அதாவது கிருஷ்ணா வந்து யோக ரீதியா நான் வந்து இருப்பேன், அர்ஜுனனோட தேரோட்டியா இருப்பேன். பட் நான் போர் புரிய மாட்டேன், நான் எந்த அஸ்திரத்தையும் கையை ஏந்த மாட்டேன். ஓகே, தட் இஸ் தி பிரதிஜ்ஞா. அதாவது அதுதான் அவர் எடுத்த ஓ. சரியா? பட் நான் வந்து ஜஸ்ட் ஐ வில் பி ஆன் த பிரசன்ஸ். இதுதான் கண்டிஷன். அந்த துரியோதனனும் அர்ஜுனனும் வந்து கேட்கும்போது இவன் வந்து நாராயண சேனையை எடுத்துக்கிறான். யாரு? துரியோதனன். இவங்க சைட்ல கிருஷ்ணர் வந்து சண்டை போடாம ஜஸ்ட் ஹி வில் பி பிரசன்ட் அஸ் அ தேரோட்டி. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் வந்து டிசிஷன். அத நான் வேணுமா என்னோட தேர் படைகள் வேணுமாங்கும்போது படையை வந்து துரியோதனன் வந்து சூஸ் பண்ணிட்டாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த போர் நடக்க பீஷ்மரோட தலைமையில வந்து கௌரவாஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த துரியோதனை வந்து என்ன பண்றான், டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதாவது குத்து அதாவது வார்த்தைகளால் பீஷ்மரை பிதாமாவை குத்துறான். ஓகே, நீ எப்பவுமே வந்து பாண்டவர்ஸ் தான் நீ ஃபேவர் பண்ணுவ, இப்ப கூட அதுதான் பண்ணிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டாண்ட் பண்ண ஒரு நாள் பீஷ்மருக்கு வந்து பொறுமை எழுந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, நாளைக்கு போரு பாரு, ஒண்ணு பாண்டவர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க, இல்ல ஒரு பாண்டவரை எடுத்துருவேன், அழிச்சிருவேன். அப்படி இல்லைன்னா கிருஷ்ணர் வந்து ஆயுதம் எடுக்க வச்சிருவேன். இல்லைன்னா கிருஷ்ணர், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும், நிச்சயமா நடந்துடும். அப்போ துரியோதனன் ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன, கிருஷ்ணர் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டார். ஸோ தட் இஸ் இம்பாசிபிள். அது இம்பாசிபிள். அப்போ பாண்டவர் காலி நாளைக்கு. இவர் பீஷ்மர் சொன்ன விதமாக அவரு அடுத்த நாள் போர்ல வந்து தும்சம் பண்றாரு, போட்டு பிரச்சனை பண்றாரு. அப்படியே அழின்னு அழிக்கிறாரு. ஒண்ணுமே இவங்க வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. டவுட், இதுதான் நல்ல வாரியர்ஸ் இருக்காங்க. அர்ஜுனன் இஸ் என்ன சொல்றது, கிரேட் வாரியர் தான். இல்லன்னா அதுதான் கிருஷ்ணர் பார்த்துட்டே இருக்காரு. அர்ஜுனன் வந்து ஈடு கொடுக்க முடியும், ஈடு கொடுக்கணும், பட் கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா என் பிதாமா வந்துட்டாரு, நான் இவர் தோல்ல தான் உட்கார்ந்து வளர்ந்தேன். ஆமா, இவர் கண்ணை பார்த்து தான் நடந்தேன். நானும் வந்து ரொம்ப பிரியமான ஒரு கிரேட் கிராண்ட் சன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதராக பார்க்குறான். அவன் அம்பு போடுறதோ மீதி வேலைகளோ வந்து அவன் வந்து போர்ல வந்து அவ்வளோ ஃபுல் மனசு இல்லை அவனுக்கு. அரை மனசா இருக்கிறாரு. மனசு வரல, அங்க மூடு வரல. அந்த போர் மூடு, அதாவது பீஷ்மரை அழிக்கணும்ன்ற மூடே வரல. கிருஷ்ணர் பாக்குறாரு, என்ன இந்த ரேட்டு போயிருந்தாக்க என்ன ஆகும், ஒருவேளை பாண்டவரே வந்து அழியறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. ஏன்னா பீஷ்மர் வந்து சொல்லிட்டாரு, நான் பண்ணுவேன்னா. அப்போ யார் மாட்ட போறாங்க? பீம மாட்டுவானா, யுதிஷ்டர் மாட்ட போறானா, யார் மாட்ட போறாங்க? பாண்டவர் வந்து ரிஸ்க் சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, ஆர்மியும் வைப் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? இப்போ கிருஷ்ணர் தான் வந்து இஸ் த ரியல் ஹீரோ. ஏன்னா செல்ஃப் பிரின்சிபிள்னு ஒன்று இருக்கு. அதாவது நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், பட் இருக்கிற சூழ்நிலை மாறும்போது அந்த ப்ராமிஸையும் மீறுற ஒரு சக்தி, ஒரு தெளிவு கிருஷ்ணர் வந்து அங்கே காட்டுறாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டேன், நான் வந்து ஐ வில் நாட் பார்ட்டிசிபேட். பட் என்ன பண்றாரு, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னாரு. பட் சுத்தி முத்தி அப்படி பார்க்கும்போது ஒரு தேர் உடைஞ்சு கிடக்குது. அந்த தேரோட சக்கரம் அங்க இருக்கு. அந்த சக்கரத்தை எடுத்துட்டு நேரா பீஷ்மரை நோக்கி பாஞ்சிடுறாரு. அதாவது வித் இன்டென்ஷன், அவரோட செயல் வந்து பார்க்கும்போது இன்டென்ஷன் வந்து பீஷ்மரை முடிக்கிறேன், நான் முடிச்சிடுறேன், அவனை யார் முடியும், நான் ஆயுதம் எடுத்துட்டேன்னு நினைச்சுக்கேன், நான் என் பிரதிஜையை விட்டுடுறேன் அப்படின்னு இறங்கிடுறாரு. ஏன்? பாண்டவரை காப்பாற்றணும். அதே நேரத்தில் இதுல ஒரு சூட்சமா இருக்கு. அர்ஜுனன் அண்ட் பாண்டவா மட்டும் வந்து கிருஷ்ணரோட வந்து பிரியமானவர் கிடையாது. ஈவன் பீஷ்மா கூட கிருஷ்ணர் யாருன்னு தெரியும், டிவோட்டி தான், யாரோட அவதாரம் தெரியும். அப்போ கிருஷ்ணரே வந்து எடுத்துட்டு வந்துட்டு நான் உன்னை அழிக்கிறேன்னு வரும்போது பீஷ்மர் என்ன பண்றாரு, அம்பை போட்டுட்டு இதை விட எனக்கு ஒரு பாகியம் வந்து கிட்டமா உங்க கையில வந்து இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பாகியம் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு. அப்போ என்ன ஆகுது, அவர் என்ன பண்ணிருக்காரு கிருஷ்ணர், he has actually saved both the Pandavas and also saved Bhishma. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு புரியுது சார். இது வந்து நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன வின் வின் சிச்சுவேஷன். வின் வின் சிச்சுவேஷன். வெரி குட், வெல் செட் வைஷ்ணவி. ஸோ
he is making Bhishma also because Bhishma என்ன சொல்லிட்டான் துரியோதன கிட்ட ஒன்னு நான் வந்து ஒன்னு பாண்டவரை அழிப்பேன் இல்ல கிருஷ்ணர் வந்து ஆயுத எடுக்க வச்சிருவான் so கிருஷ்ணர் ஆயுத எடுக்க வச்சாச்சு so he has proved that he is a true warrior as a Dalapati he has done it okay so துரியோதனுக்கு கொடுத்த வாக்கியம் தன்னோட டிவோட்டி அதாவது பீஷ்மர் தன்னோட டிவோட்டி வந்து துரியோதனுக்கு கொடுத்த வாக்கையும் வந்து காப்பாத்திட்டாரு ஆனா இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு அவர் கொடுத்த வாக்கை வந்து மீறதாக நிறைய பேர் வந்து சொல்லலாம் பட் மேனேஜ்மெண்ட் ரீதியா பார்க்கும்போது செல்ஃப் பிரின்சிபிள்டு அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்டீஃபன் பி ராபின்ஸ் சொல்கிறார் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் பெயின் பிளஷர்னு சொல்லிட்டு அது வரும் ஐ திங்க் MBA ஸ்டூடெண்ட்ஸ் வில் அக்ரி வித் திஸ் செல்ஃப் பிரின்சிபிள் விச் மீன்ஸ் இஃப் நீட் பி சட்டத்தையும் எதிர்த்துட்டு போக முடியும் அதுதான் காந்தியும் பண்ணார் தண்டி மார்ச்சில் போயிட்டு உப்பு எடுக்கிறது சட்ட ரீதியாக அது தப்பு பட் அந்த சட்டத்தையும் நான் மீற முடியும் அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன காட்டுறாரு ஆமா நான் ப்ராமிஸ் பண்ணேன் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணேன் பட் நான் அந்த ப்ராமிஸையும் நான் மீறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் இட்ஸ் ஓகே டு ப்ரோக் இட்ஸ் ஓகே இன் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வின் வின் சிச்சுவேஷன் ஓகே சார் இப்போ பீஷ்மாவோட ஒரு கேரக்டரைசேஷனுக்குள்ள போமே 400 சோ தட் இஸ் வை அவருக்கு நம்ம நேருக்கு வந்து பதில் இல்ல சார் பீஷ்மா கேரக்டருக்குள்ள போயிட்டு அதுக்கு அப்புறம் ஓகே ரைட் ஓகே சொல்லுங்க ஓகே இப்போ பீஷ்மர் வந்து அவரோட பிறப்புல இருந்து வருவோமே அது ஒரு கிட்ட ஒரு 400 இயர்ஸ் ஓல்ட் இல்ல சார் 400 மேல தாண்டிடுறாரு அஸ்திராபுரத்து ஆரம்பத்துல இருந்தே காத்துட்டு இருக்காரு இல்ல அவர் யூசர் சொல்றது என்ன எப்படி தோணுதுன்னா அவன் ரொம்ப நல்லவன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் அவனை ஏன் கொல்லணும் அப்படின்னு தான் கேட்கிறாரு சப்த ரிஷிகள் வந்து பறக்குறாங்க வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சண்டை நடக்குது அப்போ அந்த சப்த ரிஷிகள் வந்து பிறக்கணும்னு ஒன்று இருக்கு அவங்க 7 பேரும் போய் வந்து கடவுளை வேண்டுறாங்க வசிஷ்டரை கேட்குறாங்க நாங்க ஏன் பூமியில பிறக்கணும் எங்களை மேலோகத்திலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா நீ போய் பிறந்தோன்னே இறந்துருவ அப்படின்னு சொல்றாங்க அப்ப கங்கைக்கும் சந்தனு மகாராஜாவுக்கும் பிறந்தவங்க தான் 7 பேரு அந்த கங்கை என்ன சொல்றாங்கன்னா போட்டுட்டே வந்துடுறாங்க சூப்பர் எஸ் அப்ப 8வது ஆளா இருக்கிற பீஷ்மரையும் போட வரும்போதுதான் சந்தனு வந்து கேள்வி கேட்கவும் அது ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கேள்வி கேட்க கூடாது கேட்டா நான் விட்டுட்டு போயிடுவேன்றான் சூப்பர் ரைட் சோ கேள்வி கேட்டா எல்லா வயசுக்குமே கேள்வி கேட்ட பிடிக்காது சார் கேள்வி ஆமா ஓகே கேள்வி கேட்டோடனே அவள் தான் இந்த புடி உன் குழந்தைய வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதுதான் பீஷ்மர் அப்படின்ற ஒரு பேர் அது எப்படி வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு தேவரதன் அதாவது கங்கை மைந்தன் தான் ஒரிஜினல் நேம் பட் பீஷ்மா என்ற பேர் என்ன அந்த பிறவியோட குணம் வந்து அங்கேயே செட் ஆயிடுது பீஷ்மா மீன்ஸ் த டெரிபிள் இன் ஓவ் அதாவது அந்த பிரதிஜ்ஞா வந்து எடுத்த பிரதிஜ்ஞா வந்து டெரிபிள்னாக்கா அதுல இருந்து அசர மாட்டாங்க அது ஒரு ஜென்ம குணம் என்ன நடந்தாலும் சரி கடவுளே வந்து காலில் விழுந்தாலும் எடுத்த டிசிஷன் நகர மாட்டார் அவர் அதனால்தான் தன்னோட தந்தைக்கு 2வது மனம் அதாவது சத்தியவதி அந்த மீனவ பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவ ஒரு கண்டிஷன் போடுறான் என்னோட பசங்க தான் வந்து ராஜ்யத்துக்கு வரணும் நீ தான் இருக்கிறியா அப்ப நீ வந்துட்டாக்கா அப்ப இவர் ஒரு பிரதிஜ்ஞா எடுக்கிறாரு நான் வந்து அகண்ட பிரம்மச்சாரியா இருக்கிறேன் நான் திருமணம் செய்துக்க மாட்டேன் அது மட்டும் இல்ல ஹஸ்தினாபுரத்துல யார் ஆள்றாங்களோ அவங்க சொல்லுபடி இப்ப கட்டப்பா வரலையா அந்த மாதிரி கேரக்டர் மாதிரி அது பாருங்க ஐரணி வந்து இப்ப இருக்கிற படத்தை எடுத்து அப்போ ரிலேட் பண்ண வேண்டியதா இருக்கு ஏன்னா கேரக்டர் வந்து ஒரு ஷார்ட் டைம்ல சொல்றதுக்காக தான் இந்த ஹெல்ப் எடுத்துக்கிறோம் யார் வந்தாலும் ஹஸ்தினாபுரத்தோட த்ரோனுக்கு நான் வந்து அடிமை கிடையாது டியூட்டிஃபுல்லா நான் காப்பேன் ஐ வில் டேக் கேர் ஐ வில் பி a guardian godfather over there அதுதான் பண்றது சூப்பர் சார் இப்போ வந்து அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா யாருமே லீடர்ஷிப் குவாலிட்டி விட்டு கொடுக்க மாட்டாங்க சார் லீடரா இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் ராஜாவா இருக்க விரும்பல நான் இல்லாம இருக்கேன் என் பையன் வந்து கேட்பாங்கிறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இருக்கிறது எப்படி சார் வந்து கொள்றாரு இப்ப கண்டினியூ பண்ணி யூசர் அவர் கேட்கிற கேள்வி கொல்றாருன்னு சொல்றதை விட கிருஷ்ணர் வந்து டைரக்டா கொல்லல ஓகே அதாவது பீஷ்மர் வந்து இறந்தார்தான் மகாபாரதம் வந்து ஒரு முடிவே அடையும் அவர் இறக்குற மாதிரி இல்ல அவர் இறக்கவும் இல்ல அர்ஜுனன் போட்ட ஆரோஸும் சிக்கண்டியா நடுவில் வச்சுட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பீஷ்மரை வந்து படுக்க வச்சுறாங்க அதாவது அம்பு படுக்கல படுக்க வச்சாங்க பீஷ்மரோட உயிர் போகலையே போர் முடிஞ்ச பிறகு கூட போகலையே ஓகே ஸோ ஹீ வில் டிசைட் பீஷ்மாக்கு வந்து இச்சா மிருத்தி அதாவது அவர் நினைச்சாதான் உயிர் போகும் அப்போ அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தை மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த அம்பு படுக்கையிலே ஸோ அப்போ பீஷ்மரை கொன்றது யாராலையும் பீஷ்மரை கொல்ல முடியாது இதுதான் ஃபேக்ட் பீஷ்மரால யாரும் கொல்ல முடியாது பீஷ்மரா நினைச்சாதான் ஏன்னா 4 அம்பு போட்டாலும் வந்து ஆள் வந்து சண்டை போடுவாரு அதனால ஃபுல்லா அம்பு போட்டு அப்படியே பின் பண்ணிட்டாங்க எனக்கு நகர முடியாது அவ்வளவுதான் நீ இருக்க ஆனா வர முடியாது அப்போ உயிர் வந்து அதுக்கப்புறம் தான் குருச்சேத்திரத்துக்கு அப்புறம் தான் உயிரே விடுறாரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி சொல்றாரு அதுதான் அந்த அம்பு படிக்கல இருந்தா ஃபைனலா கொடுக்கக்கூடியது தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சூப்பர் அது கொடுத்துட்டு தான் அவர் வந்து
நேரா மேல் சொல்றதுக்கு லோகத்துக்கு. போயிட்டு ஓகே இப்போ கண்டிப்பா So Krishna wants to kill, அதை நான் கிளாரிஃபை பண்றேன். Krishna says I am ready to kill Bhishma, but அவர் கொல்லல, அதாவது சூழ்நிலை. இன்னொன்னு அப்பேர் நீங்க கேட்ட கேள்விக்கு அப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டி வந்து கொல்லணுமா கொல்லணுமா அப்படின்னு கேள்வி கேட்கும். அதுதான் டைரக்ஷன், அதுதான் விதி. புரியுது. அது இருந்தாதான் வந்து மகாபாரதம் போனதான் முடியும். புரியுது. ஏன்னா இது வந்து நீங்க அந்த காலத்தோட ஒரு காலகட்டம். இப்போ வந்து மைண்ட் மாத்துற மாதிரி அப்போ மைண்டை மாத்திக்கிட்டு பீஷ்மர் வந்து வாழ முடியாது. புரியுது. அவர் சொல்லிட்டாரு, சரி இந்த த்ரோன் அதாவது துரியோதனுக்கு நான் வந்து நான் காப்பேன் அப்படின்னு போது அந்த ரூட்ல போறாரு. சூப்பர் சார். நிஜமாலே அவருக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், எனக்கு நல்லா புரிஞ்சுது சார். நெக்ஸ்ட் சோமசுந்தரம் எந்த ஒரு சார் சொன்னாரு சொன்னீங்க. அவர் கேட்ட கேள்வி வந்து நல்ல கேள்வி. அது அவர் என்ன கேட்குறாரு, ஏன் இந்த கிருஷ்ணர் வந்து எப்பவுமே வந்து லெஜிட்டா லீகலா பேட்டில் பண்ணி வின் பண்ணல, எல்லாமே ஒரு தந்திரமா அஸ்வத்தாம ஆமா அப்படி அதே மாதிரி ஒன் பை ஒன் எல்லாமே வந்து ஒரு ஈவன் கர்ணனை கூட நீ வந்து நிறுத்தி அவர் வந்து பேச வச்சு வரம் வாங்கிட்டு குந்தி அமிச்சு அந்த மாதிரி பண்ற. அதே மாதிரி சிக்கண்டியை நிக்க வச்சிடுற பீஷ்மர் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி தான் ஏன் வாட் சார்ட் ஆஃப் அ கேரக்டர் இஸ் கிருஷ்ணா, வை ஹி வில் நாட் டூ அ ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேட்டில். ஆமா அப்படி கிடையாது. ஆல்தோ அவர் வந்து சில செயல்கள் சில பேரை வந்து இப்படி பண்ணும்போது, அதே மாதிரி ஜராசதன் அந்த இது எல்லாமே வந்து இன்னொரு படத்துல என்ன பண்றாரு, சூரியனை மறைச்சிடுறாரு. ஆமா சூரியனை மறைச்சிருதுன்னு நினைச்சு வரும்போது அது பண்றாரு. சோ வை திஸ் ட்ரிக்கி, வை இஸ் எ ட்ரிக்கி கேரக்டர், இஸ் அப்பியரிங் டு பி ட்ரிக்கி கேரக்டர். அப்படி கிடையாது. அவர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டும் போட்டிருக்கிறார். ஒன்னு கம்சனை மீட் பண்ணி கில் பண்ணது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தான். அதே மாதிரி 100 முறை மன்னிச்சு சிசுபாலனையும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தான் கொள்றாரு. அதே மாதிரி சால்வ நரேஷ் துவாரகா வந்து இன்வைட் பண்ணும்போது அதுவும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேட்டில் தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த பேட்டில் மட்டும் கிருஷ்ணர் வந்து 2 சைடும் காமிச்சிருக்காரு. அதாவது டெக்னிக் யூஸ் பண்ணி, அதாவது தந்திரமும் காமிச்சிருக்கிறாரு நேரடி. அதாவது he has shown that he can be a samurai as well as a ninja. ஹார்ட் வர்க்காவும் இருக்கலாம், ஸ்மார்ட் வர்க்காவும். ஆமா ஸ்மார்ட் வர்க்காவும் பேக் ஹேண்ட்லயும் இருக்கும். அதெல்லாம் 360 டிகிரி வந்து காட்டுறாரு. வெரி குட். ஆமா வெரி குட் சார். ஸோ சூப்பர் சார். இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் 8 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன் சார். ஓகே. ஒரு பிளான் ஏ பிளான் பி மாதிரி ஃபர்ஸ்ட் பிளான் சார். ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் சார். சரி ஓகே. திஸ் ஆர் தட் செக்மெண்ட். திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லும்போது நீங்க டயகாட்டனஸ்க்கு வரீங்க. இதுதான் இங்க தான் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நாங்க மாட்டிக்கிறோம். நாங்க அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப்ல none of the aboveவும் வரும், இல்ல all of the aboveவும் எடுத்துக்கலாம். ஓகே சார். if it is all of the aboveனா நான் கேக்குறேன், ஏன் நீங்க ஈக்குவல் கொடுக்குறீங்க அப்படின்னு we can just என்ன சொல்றது. இப்போ இங்க சப்ஜெக்ட் முக்கியம். நீங்க கேக்குறது நான் கேக்குறது இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். புரியுது சார். ஓகே. வாட் we are taking win-win situation sir. Okay, win-win. Okay. Done sir. Which character in the Mahabharata demonstrate more integrity? Yudhishthira or Bhishma? Yudhishthira, Bhishmara. இன்டெகிரிட்டினா ஃபர்ஸ்ட் நீங்க எதை சொல்றீங்க? இன்டெகிரிட்டினா அதை சொல்லுவோம், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இன்டெகிரிட்டினா ஒரு தர்மம், ஒரு நேர்மை, ஒரு உண்மை, ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாமே வரக்கூட இன்டெகிரிட்டி இல்லையா? சரி, இது யார் காட்டுறதுனா யுதிஷ்டரும் காட்டுறாரு. பட் 2 பேரையும் நீங்க வந்து மேட்ச் பண்ணும்போது 400 வருஷமா இவ்வளோ அல்லல்கள் துன்பங்கள் இவ்வளோ ஒரு கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய ஒரு இன்டெகிரிட்டி காட்டுறது யாருனாக்கா பீஷ்மர். ஓகே. அப்ப அம்பை வந்து கேட்டா அதனாலதான் வேணாம்னு சொல்றாரு. அம்பை கேட்டு மட்டும் என்ன, பரசுராமரே வந்து சொல்றாரு, குருநாதரே சொல்றாரு, டேய் கல்யாணம் பண்ணிக்கோனாக்க முடியாதுன்றார். அதுதான் பீஷ்மர். டெரிபிள் இன் வோ. சூப்பர் சார். குரு கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் முடியாதுன்னா முடியாது கடைசி வரைக்கும். ஓகே. ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனையே முடிஞ்சிட்டு இருக்குமே. முடிஞ்சிருக்கும் சார். நம்ம வரவங்க யாருமே கரெக்டாவும் இல்ல. ஆமா ரைட் தான் சார். சோ he is the one with integrity, highest integrity. Super sir. Next second question sir. Who shows more devotion? Arjuna or Karna? டிவோஷன் அப்படின்னு பார்க்கும்போது கர்ணா வந்து ஒரு மாவீரன், ஒரு சூரன், எல்லாமே ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர். ஓகே. ஸோ டிவோஷன் டு காட் அப்படின்னு சொல்லும்போது கர்ணனே வந்து ஒரு டெமி காடா இருக்கிறாங்க. அது சூரியபுத்திரன், அவனும் ஒரு டெமி காட் லெவல்ல இருக்கிறான். அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும். அவனும் வந்து பரசுராமர் கிட்ட ஸ்டடி பண்ணியிருக்கான். அப்போ டிவோஷன் அப்படின்னு வரும்போது பக்தி. அப்ப பக்தி யாருக்குன்னா விஸ்வரூப தர்சனம் யாருக்கு கிட்டுது? அர்ஜுனன். அப்போ அர்ஜுனன் தான் டிவோட்டி. அர்ஜுனன் இஸ் மோர் பெட்டர் டிவோட்டி தென் கர்ணா. கர்ணா அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. ஓகே சூப்பர். ஹூ இஸ் மோர் ஸ்ட்ராட்டஜிக், கிருஷ்ணா ஆர் சகுனி? நான் ரொம்ப பர்சனல் ஃபேவரட் क्वेश्चन சார் எனக்கு. ஏன்னா 2 பேருமே வந்து சகுனி விட மாட்டேன் சார். நான் கிருஷ்ணரும் சரி சகுனியும் சரி சர்ச்சவல்ல சார் நம்மளுடைய சகுனி அவர்கள். அதாவது ஸ்ட்ராட்டஜிக். ஆமா. மேனேஜ்மெண்ட் ரீதியா பார்த்தோம்னா ஐ வில் சே சகுனி இஸ் மோர் ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளேஸ்ட் தென் கிருஷ்ணா. ஓ ஓகே. மோர் ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளேஸ்ட். ஓகே. அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அந்த ஆங்கிள் இருந்து எடுத்து பார்க்கும்போது
சகுனி இஸ் a better strategist. ஓகே. அதாவது தந்திரவாதி. நிறைய விஷயங்கள் தெரியும். பட் கிருஷ்ணர் கிட்ட ஒர்க் அவுட் ஆகல. கடவுள் அப்படின்னு கிடையாது. கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் சொல்ற ஒரு யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். ஓகே. அவர் வந்து குவாண்டம் லெவல்ல இருந்து ஃபங்க்ஷன் ஆகுறாரு. சரி. கிருஷ்ணா இஸ் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் த குவாண்டம் லெவல். ஓகே. குவாண்டம் லெவல் வந்து சோர்ஸ் லெவல். சரி. ஸோ தட் இஸ் அது வந்து இன்னும் மேனேஜ்மெண்ட்ல வந்து அதை வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணல. குவாண்டம் லெவல் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு போது ஏன் கிருஷ்ணருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி தெரியாது, தெரியும். பட் ஸ்ட்ராட்டஜிக் வியூகம் போடக்கூடியதோ இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் அலைன்மெண்ட். இப்போ சகுனி வந்து என்ன பண்றாரு, பலராமரோட பொண்ணு வத்சலா வந்து துரியோதன பையனுக்கு கட்டி கொடுத்துட்டாக்கா, அப்ப கிருஷ்ணர் வந்து இந்த பக்கம் இந்த லெவலுக்கு, அதாவது ஹி யூசஸ் எல்லா ஸ்ட்ராட்டஜியும், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ரிசோர்சஸ், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டைம், எல்லாமே அவரு எல்லா ரிசோர்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய பர்சன். ஸோ ஐ வில் சே மேனேஜ்மெண்ட் ரீதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சே Shakuni is definitely a better strategist than even Krishna. That is why even Krishna likes Shakuni. Okay, that's super, sir. Next, fourth question, sir. Who faces greater moral dilemma? Bhishma or Arjuna? Moral dilemma, நீங்க மாரல்னா எதை சொல்றீங்க? நம்ம மாரல் அதை டிஃபைன் பண்ணுமா? மாரல்னா எதை சொல்றீங்க? சார் மே வந்து நிறைய சந்தேகங்கள் எழும்புறது, இல்ல வந்து மாரல்னா கண்ணியம்னு சொல்லலாமா? கண்ணியம் சார். அந்த மொராலிட்டி அந்த கண்ணியமான போராடும்போது நிறைய குழப்பங்கள், கொஞ்சம் நஞ்ச குழப்பங்கள் இல்ல, நிறைய குழப்பங்களை யார் ஃபேஸ் பண்ணிருக்கோம், ஏதோ எந்த பாதையை சூஸ் பண்றதுன்னு தெரியாம தவிச்சது. நீங்க குழப்பங்கள்னு கேட்டீங்கன்னாக்கா அர்ஜுனன் ஹஸ் ஃபேஸ்ட் மோர் குழப்பம். ஓகே தென் ஏன்னா பீஷ்மர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தெளிவா இருக்காரு. ஓகே சரி, நிஜமாலே ஆமா, குழப்பமே கிடையாது. ஈவன் திரௌபதி வஸ்திரா டைம்ல கூட ஹி இஸ் வெரி கிளியர். ஓகே. பட் அதுக்காக பனிஷ்மெண்ட்டும் வாங்குறாரு, அதுக்காக கிருஷ்ணரும் திட்டுறாரு. நீ என்ன பண்ண, அதாவது ஒரு அநியாயம் நடக்கும்போது நீ சும்மா இருக்கலாமா, அது நீங்க தான் வர போறீங்களா, அப்ப நான் எதுக்கு, சரி ஓகே அப்படின்னு ஹி சேஸ் தட். அப்ப மொராலிட்டி பேசிஸ்ல பட் அப்ப நீ யாரு, நீ என்னோட பிரதிநிதி இல்லையா, ஓகே வரணும் இல்லையா, எல்லாமே வந்து கடவுள் தான் பண்ணணுமா, அந்த ஆர்குமெண்ட்டும் நடக்குது. சரி சரி. ஸோ மொராலிட்டி பேசிஸ்ல வந்து மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது யாருனாக்கா அர்ஜுனன் ஹேஸ் மோர் மாரல் டைலமா தென் பீஷ்மா. அதனால தான் இந்த காண்டிபத்தியம் போட்டுடுறான். மாரல் டைலமா, நான் எப்படி வந்து என் கசின்ஸை வந்து எப்படி கொல்ல முடியும், இதே ஆனா பீஷ்மருக்கு அந்த டவுட்டே வரலையே, தெளிவா இருக்கிறாரு, கிழவன் வந்து தெளிவா இருக்கு. ஆமா சரி சார், சூப்பர் சார். ஸோ who is better warrior, பீமா or துரியோதனா? ஹேண்ட்ஸ் டவுன் பீமா இஸ் a better warrior. பீமா பெட்டர் வாரியர். இது பசங்களுக்கும் எல்லாருமே தெரியுமா, பக்காசுரனை போய் அடிக்கிறது, bravery வேற இல்லை. பீமா இஸ் ஹேண்ட்ஸ் டவுன் பெட்டர் தென் துரியோதனா. ஓகே சார். who has a stronger sense of duty, யுதிஷ்டிரா or கர்ணா? stronger sense of இது வந்து இது ஈக்விமேனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு பேருக்கும் வந்து சென்ஸ் ஆஃப் டியூட்டின்னு இருக்கு. யுதிஷ்டிராக்கும் இருக்கு, கர்ணாக்கும் இருக்கு. நிஜமாவே சார், நான் ஒருத்தர் வந்து சொல்லி ஆகணும்னு சொன்னா யாரும் சொல்லுங்க, அப்படி முடியாது. அதாவது டியூட்டி, சென்ஸ் ஆஃப் டியூட்டியில வந்து செஞ்சோட்டு கடன் மட்டும் இல்லை. இவர் வந்து இப்போ ஜேஷ்ட பாண்டவர்னால அந்த யக்ஷ பிரச்சனை போது தண்ணி குடிக்காம அந்த யக்ஷனை கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொல்லி அவரோட பிரதர்ஸை வந்து மறுபடியும் உயிர் பிரிச்சு கொண்டு வராரு. ஓகே, பிரதர்ஸை உயிர் பிரிச்சு கொடுக்கும்போது என்ன ஆகுது சார், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் 4 பேருமே வந்து மயக்கத்துல இருக்காங்க. அதாவது இறந்துட்டாங்க. பட் நீ அந்த யக்ஷனை வந்து ப்ளீஸ் பண்ணணும். அப்ப நீ யாரை கேட்கற அப்படின்னும் போது இன்னொரு மதர் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய 2 சன்ஸ்ல ஒண்ணு கூடுங்க அப்படின்னு கேட்கறாரு. ஏன்னா நான் இருக்கேன் எங்க அம்மாக்கு, அவங்க அங்க இல்லைன்னு கேட்கும்போது அந்த யக்ஷனுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, நீ எல்லாரையும் அந்த 4 பேரையுமே வந்து புரியுது. ஸோ டியூட்டி அப்படின்னு வரும்போது யுதிஷ்டர், ஓகே, ரைட்டியஸ்னஸ், டியூட்டி அதெல்லாம் பார்க்கும்போது யுதிஷ்டருக்கு வந்து யூ கேன் கிவ் த கிரெடிட். ஓகே. ஹவவர் செஞ்சோட்டு கடனை தீர்க்கிறது, வீரத்தனத்தை காட்டுறது, ஓகே, உண்மை தெரிஞ்சா கூட அந்த உண்மையை சொல்லாம இருக்கிறது. அம்மாக்கு எது பிரச்சனை ஸோ ஆக்சுவலா வந்து 2 பேரும் வந்து டியூட்டிஃபுல் பீப்புள் தான். சூப்பர் சார். ஓகே சார், டன் சார். who plays a more pivotal role, திரௌபதி or குந்தி? எதுக்காக பிவோட்டல் ரோல், நெவர் மைண்ட் த ப்ரொனன்சியேஷன். அதாவது கேள்வி என்னன்னாக்கா குந்தியா திரௌபதியா, யார் வந்து ரொம்ப ஒரு 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 சென்டரா இருக்கிறாங்க, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்காங்க, சென்டரா இருக்கிறாங்க அந்த ஹோல் மகாபாரதம். யாருக்கு நிறைய ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல் இருக்கு? ரோல் வந்து ஆரம்பம் வந்து குந்தி. ஓகே. அப்போ நீங்க பிவட்டல் ரோல் அப்படின்னாக்கா எப்பவுமே ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கு. சரி, ஓகே. ஒரு எஃபெக்ட் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காஸ் இருக்கும். ஓகே. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதோட பூர்வீகம் இருக்கும், அதுதான் கர்மாவும் சொல்றோம். ஸோ யூ கேன் சே குந்தி இஸ் தி காஸ் பிவோட்டல் ஃபார் மகாபாரதம். ஓகே. அண்ட் திரௌபதி இஸ் தி எஃபெக்ட் பிவோட்டல் ஆஃப் மகாபாரதம். சூப்பர் சார்.
ரியலி அவங்க வந்து எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்போ ரெண்டு பேரும் இவங்க காசு, இவங்க எஃபெக்ட். ஓகே. அதாவது திரும்பி கூட பார்க்காம எல்லாரும் பங்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றது என்னது இது? அப்போ அங்கே காசு ஆயிட்டாங்க அவங்க. ஓகே. அதே மாதிரி தான் ஒரு பையன் வந்து ஷி கிவ்ஸ் பர்த் டு கர்ணா, பட் இப்போ ஏற்றுக்க முடியாது, இதுவும் ஒரு காசு ஆயிட்டாங்களே. ரைட்டு தான். இந்த காசுனால தான் அந்த எஃபெக்ட் வந்தது. ரைட் சார். ஸோ ரெண்டு பேருமே வந்து she is the cause pivotal, Kunti is cause pivotal and Draupadi is effect pivotal. ஓகே சார். நெக்ஸ்ட் செட் ஆஃப் 8 क्वेश्चंसக்கு வந்து போலாம் சார். who is more influential, Shaguni or Krishna? யார் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல்? இன்ஃப்ளூயன்ஸ்னா எந்த லெவல்ல நீங்க சொல்றீங்க? இப்போ ஹியூமன் லெவல் இன்ஃப்ளூயன்சர்னா ஹேண்ட்ஸ் டவுன் சகுனி கொடுத்துடலாம். ஓகே. அப்படி சொல்லலாம். ஹியூமன் லெவல், சராசரி ஹியூமன் லெவல்ல. பட் அதுக்கு அடுத்த லெவல் நீங்க ரிலேஷன்ஷிப்னு எடுக்கிறீங்க அப்படின் போது இன்ஃப்ளூயன்ஸ் யாருன்னா கம்பேரே பண்ண முடியாது. கிருஷ்ணன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? கோபிகா ஸ்திரீ மட்டும் இல்லை, அந்த கோகுலத்திலேயே வந்து வெண்ணெய் திருடுறதுலேருந்து அங்கேருந்து ஆரம்பிச்சு யாரை கிருஷ்ணர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல? விதுரனோட வைஃப் வந்து கிருஷ்ணரை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு கிருஷ்ணர் வந்து உட்கார்றாரு. கிருஷ்ணரோட அழகை பார்த்துட்டு அவர் வந்த பிரசன்ஸை பார்த்துட்டு அவருக்கு வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கும்போது வாழைப்பழத்தை தூக்கி போட்டு தோலை கொடுக்குறாங்க, அவரும் வாங்கி சாப்பிட்றாரு. இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே. ஸோ கிருஷ்ணா கேன் இன்ஃப்ளூயன்ஸ். கிருஷ்ணர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ், ஈவன் மாடு கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. புரியுது சார். மாடு, பறவைகள் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது மீராவும் பாட்டு பாடியிருக்காரு இல்லையா? பக்த மீராவும் பாட்டு பாடியிருக்காரு. ஸோ கம்பேரே பண்ண முடியாது. பட் நீங்க ஒரு தந்திர ரீதியாக ஒரு ஹியூமன் லெவலா, ஒரு மார்க்கெட் லெவலா நீங்க பார்க்கும்போது Shakuni is influential because he is like a modern management guy. ஓகே. அதாவது அந்த ப்ராடக்ட் தயாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இது வந்து இது இத்தனை வருஷம் தான் வரணும், இதுக்கப்புறம் தேவையில்லை, ஏன்னா இன்னும் நெக்ஸ்ட் சேல்ஸ் வாங்கணும். கிருஷ்ணர் அப்படி இல்லை, இட்டர்னல். ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சு கொடுத்தா அது ஆண்டு காலமா அப்படியே இருக்கும். அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒத்து வராது. Who displays more wisdom, Vidura or Bhishma? It's a tough, okay, it's not very tough, but it's very simple, hands down. நீங்க வந்து events பாத்தீங்கன்னாக்கா I feel Vidura is more wise than Bhishma. எப்படி சார் சொல்ல முடியும்? விதுரா வந்து பீஷ்மர் வந்து இத்தனை வருஷமா இருக்காரு, இவ்வளவு பேருக்கு வந்து ஒரு மென்டரா இருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு, வளர்த்திருக்காரு. அவர் மென்டரா இருக்காரு நீங்க சொல்றீங்க. அவர் மென்டரா இருந்து யார் அவர் பேச்சு கேட்டாங்க சொல்லுங்க? யார் சொல்லிட்டு இருக்காருல்ல, நல்லது சொன்னா கூட யாருமே பீஷ்மர் பேச்சு கேட்கலையே. அவர் சொல்றாரு நல்லது சொல்றாரு. இப்ப கேள்வி வந்துரும். ஓகே சார். Viduran is more wise or he shows wisdom because one, he doesn't fully participate in the war. ஓகே. அவர் சொல்றாரு, நல்லது சொல்றாரு, நீங்க எடுத்துக்கலன்னா நான் விலகிடுறேன். அதாவது பேசி தீர்த்துக்க கூடிய ஒரு விஷயத்தை ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? ஆனா இவர் பீஷ்மர்னா சண்டை போடணும்னாக்கா ரைட் நான் வந்து போடுறேன் சொல்லி பாக்குறாரு. சோ இதுல யார் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதுரா த வைஸ் தான். ஓகே. விதுரா இஸ் ஆல்சோ த சன் ஆஃப் வேதவியாசர். சூப்பர். வேதவியாசரோட சன். ஸோ அந்த அப்பாவோட குணமும் இருக்கு அவருக்கு. அண்ட் ஹீ இஸ் வைஸ். அவர் பார்ட்டேக் பண்ணல. அது வந்து விதுரன் த வைஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வைஸா இருக்கிறதோட தான் போர் வேண்டான்றாங்க. போர் வேண்டான்னு மட்டும் இல்லை, அவர் போர்லயும் வரல. அதுதான் இப்ப கூட பாருங்க, யுக்ரைன் ரஷ்யா பேசி தீர்த்துக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம். ஆனா சண்டை போடும் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஏதோ சகுனி வந்து ஒர்க் ஆயிட்டாரு. Who has a greater tragic fate? Tragic fate யாருக்கு இருக்கு? கர்ணாவா இல்ல அபிமன்யுவா? அபிமன்யு. என்ன சார் இது? கர்ணாவை தான் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா என் சைட்ல கர்ணா வந்து ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட்டு இருக்காரு, தாழ்ச்சி குளத்துல பிறந்திருக்காரு, அம்மாவோட பாசம் கிடைக்கல, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லைன்னு பாட்டு எழுதிட்டாங்க, எல்லா கஷ்டமும் பட்டிருக்காரு. ஸோ அவரை சொல்லாம அபிமன்யு எப்படி சார்? அவர் அந்த குளத்துல வளர்ந்தார். ஓகே. பட் பிறப்பு வந்து வித் ராஜகுலம் தான். ஓகே. அவர் வந்து நிறைய சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காரு. பட் இஃப் யூ லுக் அட் கர்ணாஸ் லைஃப், ட்ராஜிக்னு வந்து எதை சொல்வீங்க? அவரோட எண்டிங்கை சொல்லுவோமா, இல்லை அவரோட அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அது ட்ராஜிக்னு சொல்லுவோமா, இல்லை அவர் மரணத்தை வந்து ட்ராஜிக்னு சொல்லுவோம்? மரணம் சொல்லுவோம். ஏன்னா அவர் மரணத்தையும் வந்து அந்த கவச குண்டத்தில் வாங்கிடுறாங்க. ஒன் பை ஒன் தான் பண்றாங்க. பட் அந்த ட்ராஜிக்னு சொல்றதை விட இட்ஸ் a ஹீரோயிக். ஹீரோயிக் டெத். அவர் வந்து வீர மரணத்தோட மகாவீர வர்ணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இட்ஸ் a ஹீரோயிக் டெத் தான். ஒரு இடத்துலையும் கர்ணனோட கிரேட்னஸ் அங்கே வருது. நீங்கள் வந்து பரிதாபப்பட மாட்டீங்க. கர்ணனை பார்க்கும்போது கவச குண்டத்தை எடுத்து கொடுக்கும்போது ஷூ அப்படின் போது எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஆக்ஷனும் பார்க்கணும், சிவாஜியோட ஆக்ஷன் தான் பொடி அப்படின்னு கொடுக்குறாரு. அங்கே ஒரு கம்பீரம், ஒரு கெத்து இருக்கு. சொல்லியும் வந்து கொடுக்குறாரு. ஓகே. ஸோ அது வந்து ட்ராஜிக்காக பார்க்குறத விட யூ கெட் அ ஃபீல் தட் he is on top.
ஓகே டன் புரியுது. மரணத்திலயும் டாப்ல இருக்கிறாரு. எந்த எதுனா கிருஷ்ணரே வந்து உன் தானம் தர்மத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருப்பாங்க, எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கும்போது ஹவு கேன் இட் பி ட்ராஜிக்? சூப்பர்ல. ஆல்மைட்டி காடே வந்து கையேதி நீ கேட்டு என்கிட்ட, வெரி குட், ஓகே நான் கொடுக்குறேன் நீ வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஸோ ஐ வில் நாட் சே இட் இஸ், அதாவது நமக்கு ஹாப்பி எண்டிங் இல்லை. கர்ணனோட லைஃப் அண்ட் அதர் திங்ஸ் ஹாப்பி கிடையாது. ஓகே, பட் ஹி இஸ் a ஹீரோ ஆஃப் த ஹீரோஸ். சூப்பர். ஆனால் அபிமன்யு எடுத்தீங்கன்னாக்கா ட்ராஜிக். ஓகே, கர்ப்பத்தில் இருக்கும்போது இந்த குழந்தை வந்து வியூ சக்கரத்துக்குள்ள போகிறது மாமா சொல்றதை கேட்குது, அதுக்குள்ள சுபத்திரை எழுந்துக்கிறான். ஓகே, அப்போ பாக்கி வந்து அவர் சொல்றது இல்லை, கிருஷ்ணர் சொல்றது இல்லை, விதி வந்து விளையாடிடுச்சு. சரி, ஓகே. அதே மாதிரி அந்த குருச்சேத்திர யுத்தத்திலயும் வந்து பீம சொல்றான் நான் வரேன், நீ உள்ள வியூ சக்கரத்தை உடச்சிட்டு போ, நான் கூடவே வரேன், 2 பேரும் பிரேக் பண்ணிட்டு வருவோம் அப்படின்றது இவன் வந்து தடுத்துடுறான். ஜெயரதன் வந்து தடுத்துடுறான். ஓகே, அதனால வர பீமனால ஹெல்ப் பண்ண முடியல. அப்போ அபிமன்யு கடைசியில வந்து ஒரு ஓட்ட கத்தி ஏதாவது ஒண்ணு கூட கொடுங்கன்னா கூட எல்லா பக்கத்துல இருந்து குத்துறாங்க, குத்தி கொலை பண்றாங்க. எல்லா தெரிஞ்சாலும் பரிதாபமா மாட்டுறான். பிறகு வைஃப் வந்து பிரெக்னென்ட், பிறக்கிற குழந்தையும் பார்க்கணும். ஸோ 16 நாள் வந்து யுத்தம் பண்றான் அபிமன்யு, வீர அபிமன்யு. வீர மரணம் தான், பட் his ending is tragic. அதுக்கு சொல்ல வரேன், ending is tragic. his ending is more tragic compared to Karna. yes sir, சொன்ன மாதிரி கர்ணர் வந்து ஒரு வீரரா இருந்திருக்காரு, விவேகத்தோட இருந்திருக்காரு. யாரு என்ன கெடுதல் செய்ய போறாங்க முன்னாடி தெரிஞ்சு உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்காரு, ரைட்டா சார்? அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு கெத்து தெரியுது. ஆனா நம்ம வந்து இப்ப அபிமன்யோட மரணத்தை பார்க்கும்போது கர்ணன் கஷ்டமா இருக்கு தெரியும். ஆனா கர்ணன் படம் பாருங்க, அந்த படம் பார்க்கும்போது கர்ணனும் சிரிப்பாரு. ஆமா, அவ்வளோ அம்புல வாங்கிட்டு வந்தா கூட ஒரு சிரிப்பு ஒன்று வரும். ஒரு மரணத்திலயும் ஒரு விக்டரி ஒன்று காட்டுறாரு. அது வந்து நீங்க அபிமன்யு கிட்ட பார்க்க முடியும். கரெக்ட் தான் சார். who is more vengeful, அஸ்வத்தாமா ஆர் துரியோதனா? அஸ்வத்தாமா வெஞ்சன்ஸ் வந்து திருஷ்டத்யும்னோ துருபதனோ சிக்கண்டி அந்த ஃபேமிலி மேல தான் வெஞ்சன்ஸ். ஓகே, பாண்டவர் மேல வெஞ்சன்ஸ் கிடையாது, பட் கடமை. அதாவது பாண்டவர் அழிக்கணும்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால வந்து அஸ்வத்தாமர் வந்து கோவமா இருக்கிறது வந்து அந்த துருபத நாட்டு, அதாவது திரௌபதியோட கண்ட்ரி. ஓகே, திரௌபதியோட பிரதர் அது மேல தான். ஏன்னா அவங்க வந்து துரோணர் அவங்க ஃபாதரை வந்து கொன்னுட்டாங்க, நிஷ்டையில இருக்கும்போது கொன்னுடுறாங்க. ஸோ அதுக்காக அந்த வெஞ்சன்ஸ் வந்து அந்த பகுதியில் இருக்கு. மோர் ஆஃப் வெஞ்சன்ஸ் வந்து அகேன்ஸ்ட் பாண்டவாஸ் இட் இஸ் மோர் ஆஃப் நான் ப்ராமிஸ் நான் பண்ணிட்டேன், நான் இது பண்ணேன், என்னால் வந்து நிறைவேற்ற முடியலையேன்னு சொல்லி ஒரு 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 கோபம் அப்படின்லாம், ஒரு டியூட்டி கலந்த ஒரு கோபம். ஓகே சார். வெஞ்சன்ஸ் வந்து காட்டுறது யாருன்னா துரியோதன். அது வந்து சகுனியும் வந்து ஊதி விடுறாப்புல. ஆமா, எப்பலாம் வந்து கொஞ்சமாவது மடிச்சு விட்டுருவோன்னு பாக்கும்போது சின்ன வயசுல அந்த வெஞ்சன்ஸ் வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்கலாமே, ஏன் இவ்வளவு வெஞ்சன்ஸ், ஏன் சார் இவ்வளவு வெஞ்சன்ஸ்? ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு நமக்கு. சில எதுக்கு இவருக்கு வந்து நம்மளை பார்த்தா இவ்வளவு கோவம் வருது? எனக்கு கேட்கணும்னு ஆசை சார், நீங்க கரெக்டாக கேட்டீங்க. திடீர்னு ஏன் நமக்கு ஒருத்தரை பார்க்கும்போது பிடிக்குது, திடீர்னு பார்க்கும்போது ஏன் ஒரு கோவம் வருது? ஆமா, கண்டிப்பா நமக்கே தெரிய மாட்டோம். ஸோ திஸ் ஷோஸ் தட் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை நமக்கு, நம்ம வந்து பாஸ்ட்லயும் இருந்திருக்கும். ஓகே, ஓகே. ஸோ பாஸ்ட்ல இருக்கும்போது அது ஒரு சஞ்சித்த கர்மம் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரம் த பாஸ்ட். ஓகே. ஸோ துரியோதனா ஹேஸ், அது இன்னொரு ஸ்டோரி, இன்னொரு பகுதியில் பார்க்கலாம். அதை துரியோதனா ஹேஸ் சோ மச் ஆஃப் ஹேட், இட் இஸ் நாட் ஜஸ்ட் இந்த பர்த் மட்டும் கிடையாது, அந்த ஹேட் வந்து ஜென்மத்திலிருந்து வருது, அதனால தான் வருது. ஓகே சார், மகா பாபம் அப்படின்னு. ஓகே சார். ஹூ இஸ் a better mentor, துரோணாச்சாரியா ஆர் பீஷ்மா? எனக்கு ஆன்சர் தெரியும், பட் இருந்தாலும் துரோணாச்சாரியா ஆர் பீஷ்மா? துரோணாச்சாரியர் தான் பெட்டர் மென்டர். ஓகே, ஆமா. உங்களுக்கு ஆன்சர் தெரியும், சொல்லுங்க சார். இல்ல சார், நீங்க ஆல்ரெடியே வந்து நடுவுல வந்து ஒரு क्वेश्चनல சொல்லிட்டீங்க, பீஷ்மா சொல்லி யாருப்பா கேட்டா, யாருமே கேட்கல, துரோணாச்சாரியால சொல்லி கேட்பாங்க அப்படி ஒரு மென்டர் சொன்னா கேட்கணும். ஓகே, அதான் அந்த மென்டர் கைடு. தென் சார், சூப்பர் சார். who demonstrate greater bravery, அர்ஜுனா ஆர் பீமா? கிரேட்டர் பிரேவரினா அதாவது வீரம், 2 பேருமே மகாவீரர்கள் தான். ஓகே, அதனால யார் கிரேட்டர்னு சொல்ல முடியாது. பட் ஒரு இப்போ சில்ட்ரனுக்காக நம்ம சொல்லணும், ஒரு கதைக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா பிரேவரி அதிகமாக யார் காட்டுறது அப்படின்னாக்கா ஒன்றா பீமனை ஒன்றா ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா அந்த பக்காசூரன் போய் கொலை பண்ணுறது, அதாவது தனியாக போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பக்காசூரன் அடிக்கிறது. அதே மாதிரி கதை வீரத்தில் அப்பியரன்ஸு, ஹனுமானோட சண்டை போட்டு நல்லா எடுத்து கொடுத்தீங்க, வெரி குட். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பீமா வந்து கொஞ்சம் ஒரு பசங்களுக்காக சொல்லும்போது, பட் ஆஸ் அடல்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் வில் சே போத் ஆர் ஈக்குவல் இன் வேலர் அண்ட் பிரேவரி. ஓகே சார். இப்போ லாஸ்ட் क्वेश्चन சார், கிருஷ்ணரோட ஒரு லீலைகள் ஸ்மார்ட் ஒர்க்கோட இருக்கணுமா, இல்ல ஒரு மனித ரூபத்துல, இல்ல கொள்கைகள் கடமைகளை கட்டுப்படுத்தி இல்ல சொல்ல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்த ராமர் மாதிரி இருக்கும்?
கிருஷ்ணரா ராமரா? இது ஏற்கனவே ஒரு பார்ட் 2 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். பட் இப்போ அது அதாவது யார் எப்படி இருக்கணும்ன்றது வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் ரீதியாக கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் மேனேஜ்மெண்ட் சேஸ் லைஸ் எ ஃபேர். தட் மீன்ஸ் டெமோக்ராட்டிக் நேஷன், யார் எப்படி வேணால் லீட் பண்ணுங்க, ஃபாலோ த லா. ஓகே. சட்டம்னு ஒன்று இருக்குது, சட்டத்தை மதிக்கணும். சரி. ஒன்று. ஸோ எப்படி நீங்கள் வாழணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணலாம். நீங்கள் மார்னிங் வந்து ராமராக இருந்துட்டு ஈவினிங் கிருஷ்ணராக மாறலாம், இல்லை மார்னிஙங் வந்து கிருஷ்ணராக இருந்துட்டு ஈவினிங் சகுனியா மாறலாம். ஓகே. சகுனியா மாறலாமா? ஆமாம். கிருஷ்ணருக்கும் ராமருக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். எப்படி வேணால் மாறலாம், யார் எப்படி வேணால் மாறலாம். யூ கேன் பி ஆப்டிமிஸ்டிக் இந்த மார்னிங், ஈவினிங் பெசிமிஸ்டிக் ஆகிடுவீங்க. ஓகே. பட் எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் வாழுங்க. ஓகே. உங்கள் மனசாட்சி, ஏன்னா ராமராக வாழுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா ராமர் வந்து ஒய்ஃபை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அது வந்து கூடாது, தப்பு. சரி. அதே மாதிரி கிருஷ்ணரும் வாரம் முடிச்சுட்டு போகலாமே சிம்பிளாக. ஸோ அதாவது ராமாயணம் மகாபாரதத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அதையும் நம்ம கற்றுக்கணும். சூப்பர் சார். இது மாதிரி இருக்கக்கூடாது, அதுதான் அங்கே கிரேட்டஸ்ட் மெசேஜ். ரொம்ப சூப்பர் சார், கரெக்டாக சொல்லிட்டாரு. அண்ட் இப்போ வந்து ஒரு கிருஷ்ணரை பற்றி ஒரு 4 கொஸ்டின்ஸ். இந்த லாஸ்ட் क्वेश्चन சொன்னீங்களே, இப்போ மறுபடியும் டிஸ்ஆர்டர்ல வந்து 8 क्वेश्चन முடிஞ்சிருச்சு. ஓகே. அது கரெக்ட்டா சோ கொஞ்சம் கன்செஷன் கொடுங்க. ஆமா. இல்ல சார், டிஸ்ஆர்டர்ல 8 क्वेश्चन முடிஞ்சிருச்சு. இப்போ கிருஷ்ணரை பத்தி ஒரு 4 क्वेश्चन சார். கிருஷ்ணரை பத்தி மெயினா இந்த क्वेश्चन வந்து எங்க டீமுக்கும் தோண ஒரு விஷயம் தான். எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியும், அதனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா காமா இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொன்னீங்க கிருஷ்ணர் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அதுக்கு எல்லாமே தெரியும், அதனால காமா சிரிச்ச முகத்தோட இருக்காரு. அப்போ எல்லாம் தெரியும், அதனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்காரு அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னாக்கா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்னாக்கா, யூ கேன் ஆல்சோ பிகம் ஸ்ட்ரெஸ்ட். ஓகே. எப்படி சார் ஸ்ட்ரெஸ் வரலாம்? ஓகே. எக்ஸாமினேஷன்ல இந்த கேள்வி வரும், இந்த கேள்விக்கு நான் படிச்சிருக்கேன் படிக்கல, பட் இருந்தாலும் ஒரு டென்ஷன் வரும். அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும். அடுத்தது இங்கே போனால் டிராஃபிக் வருது, டிராஃபிக் நிறைய இருக்கு அப்படின்னு தெரியும், தெரிஞ்சு போகிறோம். டென்ஷன் ஆகிறோமா ஆகலையா? ஆகிறோம். ஸோ விஷயம் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றது ஒருத்தரோட குணம். ஓகே. பிறவி குணம்னு சொல்லலாம், இல்லை அக்செப்டட் குணம்லாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன? நான் எதிர்பார்க்கறது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று. இப்போ நடக்க போகிற விஷயம் நான் எதிர்பார்க்கறதா? நான் எதிர்பார்க்குற விஷயம் தான் நடக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா. பட் கண்டினியூஸாக நடக்குமா? சொல்ல முடியாது. தேர்ஃபோர் கிருஷ்ணருக்கு வந்து தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், பட் அவர் அதை பற்றி கவலைப்படலை. சரி. அப்ப தெரிஞ்சாலும் கவலைப்படாம இருக்கணும். தெரிஞ்சாலும் கவலைப்படாம இருக்கணும். ஓகே. தெரியலனாலும் கவலைப்படாம இருக்கணும். கவலை இல்லாத ஒரு மனிதனா வாழணும். அது 100% முடியாது, கிருஷ்ணரால முடியும். அட்லீஸ்ட் 100 முடியலன்னு ஒரு 95%, 85, 75, 65 அட்லீஸ்ட் ஒரு பாஸ் மார்க்னா வாங்கணும். ஓகே சார். இப்போ கிருஷ்ணருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மித்ரனா இருந்தவர் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு என்ன குழப்பம் வந்தாலும், என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் கிருஷ்ணா அப்படின்னு போய் வந்து அவர் விழுந்துடுறாரு காலில். ஏன்னா வந்து அவர் வந்து போருக்காக வந்து காலில் விழுந்துடுறாரு. மித்ரனாவும் இருக்காரு, காலில் விழுறாரு. பிகாஸ் டிவோஷன்லி இருக்காரு, எல்லாமே கலவை அவரு. ஸோ அவர் வந்து இப்போ போர்ல வந்து எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும், வேண்டுகிறேன், உங்களே வேண்டுகிறேன்னு சொல்லிட்டு காலில் கீழே உட்காந்து வந்து அவர் கேட்கிறாரு. இப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் இருக்காரு. எங்களுக்குலாம் யார் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யார் இருக்கா? எம்ப்ளாயிஸ்க்கு யார் இருக்கா? இந்த மேனேஜருக்கு யார் இருக்கா? எல்லாருக்கும் பிரச்சனை வருது, தினமும் டயலாமா வருது. இப்போ இந்த கொஸ்டின் எடுக்கும்போது கூட இது கேட்டால் கரெக்டாக இருக்குமா, இந்த கொஸ்டின் வந்து அனாவசியமா இருக்கும், எடுக்கணுமா வேணாமா, ஒரு பக்கம் கேட்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு, பின்னாடி வந்து வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டே இருக்கு. இது எந்த பாதையில போகுது? கிருஷ்ணர் மாதிரி எனக்கு யாரும் கைடன்ஸ் பண்ணிருக்கியா? ஈஸியா இருக்கும்ல. உங்களுக்கு கிருஷ்ணர் இல்லைன்னு யார் சொன்னது? எல்லாருக்கும் வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ மனசாட்சி இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீங்கள் அந்த மனசாட்சியை ஜீசஸ்லாம் கிருஷ்ணர்னு சொல்லலாம், இல்லை மனசாட்சின்னு சொல்லலாம். எனிதிங் உள்ள இருக்கு, எல்லாருக்கும் அந்த ஃப்ரெண்ட் இருக்கு. அதுதான் சொல்றோம், குருவே உள்ள இருக்கிறார். உங்க மனசாட்சி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தாய் தந்தை இல்லையா என்ன? இல்லை தாய் தந்தை இல்லைன்னா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சொசைட்டி இருக்கு. ஏன் ஃபைனலாக கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கேன். கவர்மெண்ட் வரைக்கும் போயிட்டீங்களா சார்? கவர்மெண்ட் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஓகே சார். கவர்மெண்ட் இருக்கு, ஏதாவது பிரச்சனைனா இருக்கு, உங்களுக்கு யாரும் இல்லைன்னாங்க. நீங்க கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு ப்ராப்ளம்னாக்கா யூ கேன் கோ டு தி போலீஸ் ஸ்டேஷன். நம்ம என்ன காட்டுலயே இருக்கிறோம், காட்டுல தான் வந்து யார் கேட்டாலும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். காட்டுல வந்து ரூல்ஸ் கிடையாது. இந்த மிருகம் வந்து அந்த மிருகத்தை அடிச்சு சாப்பிடணும்னா சாப்பிட்டு போயின்னு இருக்காங்க. இங்க அப்படி கிடையாது. வழியார அடிச்சாக்கா கேட்கறதுக்கு போலீஸ்னு இருக்கு இல்லையா? அதாவது ஐ எம் நாட் கோயிங் டு கான்ட்ரவர்சி. இது என்ன சொல்ல வரேன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் அப்படி இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் வந்து டோன்ட் ஃபீல் லோன்லி.
அதாவது நீங்களாம் வந்து ஒரு மாயா சக்தியில் போயிட்டு மாட்டிக்கிட்டு நான் லோன்லி, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இவங்க இல்லை, அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாதீங்க. அகஸ்தியர் சொன்ன மாதிரி நல்ல கதை எடுத்துக்கோ. என்ன கதை அதை சொல்லுங்க. அந்த அகஸ்தியர் கதை நீங்க சொன்னதான் சார் கரெக்டா. நான் என்ன அகஸ்தியர் லோன்லியா இருக்கிறவே. அகஸ்தியர் வந்து ஒரு டைம்ல அவர் ஆதிசித்தர், he felt he was very lonely. எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, நான் தனியா வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு போது நம்மன்னு ஒரு கொட்டு விழுந்துதான் தலையில. யாருன்னு அப்படி திரும்பி பார்த்தா பிள்ளையார் நிற்கிறாரு. அது சொன்னா ஏன்பா, நான் பெரிய அண்ணன், முருகர் இருக்காரு, ஐயப்பன் இருக்காரு, எத்தனை பேர் இருக்கோம், எத்தனை சித்தர்கள் இருக்காரு, நீ யார் தானே. அப்போ அகஸ்தியர் அப்பதான் ரியலைஸ் ஆச்சா. அந்த மாதிரிதான் அப்படி நினைக்காதீங்க. அப்பா அம்மா திட்டுறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திட்டுறாங்க, யூ ஆர் நாட் அலோன். யூ ஆர் நாட் அலோன். சம்படி இஸ் தேர். அப்படி யாரும் இல்லைன்னா கூட உங்ககிட்ட நீங்க போய் கண்ணாடியில் நின்று பேசலாம், உங்க மனசாட்சி கிட்ட பேசலாம். So that is many people will be doing that. Super sir, very good sir, thank you so much sir. And எனக்கு வந்து இந்த மகாபாரதம் ரொம்ப பிடிச்ச ஒரு எபிக் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா பலராமர் இருக்காரு, பரசுராமர் இருக்காரு, கிருஷ்ணர் இருக்காரு. இவங்க 3 பேர் எப்படி சார் ஒரே பீரியட்ல இருக்க முடியும்? 10 அவதாரம். இதுல வந்து பலராம அவதாரம், பரசுராம அவதாரம், கிருஷ்ணர் அவதாரம் 3 பேருமே எப்படி இங்க இருக்காங்க? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த கேள்வி எல்லாம் யாரு? சரி, எங்க யூனிட்ல வந்து நாங்க வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு எடிட்டர் வச்சிருக்கோம். சேதுபதி இன்னொரு அண்ணா தான் இந்த क्वेश्चन வந்து கேட்டாங்க. ஆமா. ஓகே. சோ ஹலோ சேதுபதி. வணக்கம். சோ இது வந்து பலராமர் வந்து ஆக்சுவலா ஆதிசேஷனோட அவதாரம். Okay. So although தசாவதாரத்துல பலராம் இந்த கொலு வைக்கும் போது வைப்பாங்க. ஆமா சார். But he is considered in one school of thought as it is that he is ஆதிசேஷன். That means லக்ஷ்மண பெருமாளோட அந்த பிறவில வந்து தம்பியா வந்து இந்த பிறவில அண்ணனா வரேன்னு சொல்றாரு. சூப்பர். சரியா? So that அந்த என்டிட்டி வந்து. Okay. அடுத்த என்டிட்டி நீங்க பாத்தீங்கன்னா பரசுராமர். பரசுராமர் வந்து இம்மார்டல். ஓகே. ஓகே. அவர் ஜனனம் ஆயிடுது, பட் மரணம் கிடையாது. அதனால தான் மார்க்கண்டேயன், பரசுராமர், ஆஞ்சநேயர் இந்த 3 பேர் இம்மார்டல்னு சொல்லுவோம். சூப்பர். சோ அவங்க வந்து இம்மார்டல். சோ they are there throughout. Okay. all the time. அடுத்து நீங்க சொன்ன பர்சன் கிருஷ்ணர் இருக்காரு. ஓகே. சோ இத புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்துல காட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ சயின்ஸ் கூட ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஃபிக்ஷன்ல என்ன சொல்றாங்க, மல்டி யூனிவர்ஸ் இருக்கு, மல்டிவர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ வி எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆல்சோ அப்படின்ற ஒரு தியரி தான் இருக்கு, இன்னும் ப்ராக்டிஸ்ல ப்ரூவ் ஆகல. ஓகே சார். ஸோ கிருஷ்ணா கேன் எக்ஸிஸ்ட் இன் மோர் தென் ஒன் டைமென்ஷன்ஸ். புரியுது சார். ஸோ அதுதான் பரசுராமர், கிருஷ்ணர் அண்ட் பலராம். சரி சார். லாஸ்ட் क्वेश्चन சார், எண்ட் ஆஃப் பார்ட் 3 னு சொல்லலாம். பார்ட் 3 ஓடுது. பார்ட் 4 ஏதாவது வருதா? பார்ட் 4 வரும் சார். மக்கள் நேயர்கள் கேட்டாங்க பார்ட் 4 வேணும், இல்ல சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த யூசர் மாதிரி சோமசுந்தரம் சார் மாதிரி எங்க எடிட்டர் சேதுபதி அண்ணா மாதிரி இருந்தாங்கன்னா நாங்க கண்டிப்பா கேட்போம் சார். இப்போ போயிட்டே இருக்கு. தெரிஞ்சா பதில் சொல்றேன். சரி சார். தெரியலனா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு பதில் சொல்றேன். ரைட். லாஸ்ட் क्वेश्चन சார். இது ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन, இம்பார்ட்டன்ட்டான ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய மகாபாரத போர்ல அவர் இறந்து போகல, நாராயணோட அவதாரம் அவரு. ஆனா அவரை வந்து யாரோ ஒரு வேடுவன் ஒரு சின்ன அம்புல வந்து அவர் வந்து விடுறான். அவரோட கட்டவரல பட்டு வந்து அவர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கறத வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு புருஷர், அவர் வந்து ஒரு லீலையில வந்து மன்னன், அவர் வந்து நிறைய வந்து விஷயங்கள் அவருக்கு சொல்லியிருக்காரு, சிரிச்ச முகத்தோட இருந்திருக்காரு, என்ன ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்திருக்காரு, ஒரு காமான ஒரு பர்சனு. அவ்வளோ பெரிய போர்ல அவர் இறந்து போகாமல் அவர் சாதாரணமா ஒரு இடத்துல கால் நீட்டி உட்கார்ந்து இருக்கும் போது அவரை எதிர்பார்க்காத நேரத்துல மறைமுகமா ஒரு வேடுவன் அவரை ஏன் கொல்லும், அதுவும் வந்து ஒரு சின்ன அம்பு, அது போய் வந்து கட்டவரல பட்டு அவர் ஏன் இறந்து போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய கொஸ்டின்ஸ். பெரிய கொஸ்டின்ல நிறைய சின்ன கொஸ்டின்ஸும் அதுல கொஞ்சம் வந்து அப்படியே எடுத்துட்டேன். ஆமா, கட்டவரல்ல என்ன சாஸ்திர அந்த படத்துல வந்து ஒரு சாஸ்திர ரீதியாக கட்டவரல பட்டு உயிர் போகணும்னு இருக்கு. ஓகே, சரி சார். ஒண்ணு. அதே மாதிரி இந்த கட்டை விரல் இல்ல அந்த ஃபீட்ல அம்பு படுறது வந்து இது வந்து இந்த அந்த எபிக்ஸ் எழுதும் போது ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ஈவன் கிரேக்க நாட்டுல அச்சிலீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாவீரன் இருக்கான். ஓகே. அச்சிலீஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவனோட மரணமும் வந்து காலில் அம்பு பட்டு தான் போகுது. ஓகே. அவனும் வந்து ஒரு பெரிய வீரன் அக்கிலீஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்டோரிஸ் இந்த எபிக்ஸில் வந்து சில ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹெலன் ஆஃப் ட்ராய்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீதா வந்து தூக்கின்னு போயிட்டாங்க. அதே மாதிரி ஹெலன் ஆஃப் ட்ராய். பட் யூ கேனாட் கம்பேர் த டூ. ஓகே. யூ கேனாட் கம்பேர் த டூ. ஓகே. இது வேற, அது வேற, டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரியில் ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதுக்கு சொல்ல வரேன். சரி சார். ஸோ கட்டவிரலில் பட்டு உயிர் போகிறது அப்படின்னும் போது ப்ராபப்ளி த எனர்ஜிஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் அட் தட் பொசிஷன். ஓகே. ஸோ அந்த கட்டவிரலில் வந்து படும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வீரிய சக்தி, த டோட்டல் எனர்ஜி லாஸ் ஆகி இட்ஸ் அ
டிமைஸ். ஓகே சார். ஒன்று, கிருஷ்ணர் வந்து ஒரு அவதாரம். ஆமாம் சார். ஆனால் அந்த அவதாரத்துக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. ஓகே. பட் எண்டிங்கும் இருக்கும். சரி சார். எக்ஸிட்டும் இருக்கும். சரி. பட் கிருஷ்ணர் மாதிரி ஒரு கேரக்டர் அவர் எண்டிங் பண்றாரு அப்படின்னாக்கா பர்ஃபெக்டாக தானே பண்ணுவார். ஆமாம் சார், கண்டிப்பா. ஹில் டூ இட் பர்ஃபெக்ட். எப்படி ஒரு 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 அக்கௌண்டன்ட் வந்து அன்னைக்கு கணக்கு மூடனாக்கா லெஃப்ட் அந்த டேலி பண்ணும்போது ஓகே, பேலன்ஸ் ஷீட் வந்து அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் டேலி ஆகும். ஓகே. அதே மாதிரி இப்போ இவர் எதை டேலி பண்றாரு? தன்னோட கர்மத்தை டேலி பண்ணிக்கிறார். ஓகே. தென் இப்போ அந்த வேடன் சொன்னீங்களே, அந்த வேடன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜரா சார். வேடனோட பேர் ஜரா. ஜரா 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 தெரியும் சார். வேடன் ஜரா. ஜரா. அவன் யாரு தெரியுமா? தெரியல சார். சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. அதாவது இந்த 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 யுகம் மட்டும் கிடையாது. ஓகே. அர்லியர் இவர் யாரா இருந்தாரு? கிருஷ்ணர் ராமரா இருந்தாரு. அப்ப ராமரா இருக்கும்போது ஏதாவது ஒரு அநீதி பண்ணிருக்காரு? அவரு பண்ணிருக்காரு சார். நிறைய பண்ணிருக்காரு. அதுல ஒண்ணு பண்ணது சீதையை வந்து காட்டு காமிச்சது. அது பெரிய தவறான விஷயம் நான் நினைக்கிறேன் சார். அது ஆமா, அது டிஃபரெண்ட் டிஸ்கஷனா வச்சுக்கோம். ஓகே. பட் அது இல்லாம வேற ஏதாவது யாருக்காவது ஒரு அநீதி பண்ணிருக்காரா யுத்த ரீதியா? வாலியை வந்து மறைந்து தாக்குனாரு. அப்போ அந்த ஜரா தான் நன்னதன் வாலி. ஓகே, ஜரா தான் வந்து வாலின்னு சார் சொல்றாரு. ஆமா ஆமா. சோ அவன் வந்து அவனோட உயிர் பிரியும் போது அவன் கேட்கறான், ராமர் நீ இந்த மாதிரி வந்து மறைமுகமா இருந்து அம்பு போட்டு என்ன எடுக்கிறியே? ஆனா அவனோட பலம் என்ன? எதிர்க்க வந்தா தன்னோட எதிராளியோட பலம் வந்துடும். ஸோ அவனை அழிக்கவே முடியாது. அப்போ மறைமுகமா அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து போட்டாதான் அவனுக்கு ஒரு ஃபினிஷ் வரும். பட் வாலியை பொறுத்த வரைக்கும் he feels he has been faced with injustice. ஓகே. ஸோ அப்போ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஆமா, தப்பு தான் சார். மறைந்து தான் தாக்குறாரு. அப்போ இந்த அவதாரில் இந்த ஜென்மத்தில் ஓகே you will be the person who will be killing just like how I did. ஓகே, புரியுது சார். ஸோ அந்த அடுத்தது வந்து அந்த அம்போட ரகசியம். சின்ன அம்பு அப்படின்னீங்க. அது சின்ன அம்புக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்கு. அந்த அம்பு வந்து எங்கேருந்து வந்தது? அந்த மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது? ஒரு உலக்கையிலேருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. அந்த உலக்கை வாஸ் யூஸ்டு பை காந்தாரி. ஓகே. அப்போ காந்தாரிக்கு வந்து ஒரு பெரிய ஹேட் இருந்தது கிருஷ்ணா மேல. தன்னோட 100 பசங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஆமா. அப்போ அந்த உலக்கை வந்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா அது கடலில் போய் விழுந்து கடலில் வந்து இருந்து தேய அந்த உப்பி தண்ணிப்பட்டு தேய அது ஒரு மெலிசாக ஒரு 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 கொம்பு மாதிரி ஆகி அதை வந்து ஒரு ஆரோவாக ஃபார்ம் பண்ணி ஜரா வந்து அவன் என்ன நினைக்கிறான், யாரோ அங்கே ஒரு மான் தான் இருக்கு. ஓகே, புரியுது. மான் தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்குது காட்டில் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு காலில். ஓகே, புரியுது சார். ஓகே. ஸோ அந்த மானை வந்து அடிக்கணும்னு நினச்சிட்டு அடிக்கும் போது கிருஷ்ணரோட காலில் போய் படுது. அவனும் வந்து மன்னிப்பு கேட்குறான். பட் அவனுக்கும் வந்து ஒரு ஜவாபெல்லாம் சொல்லி ரிப்ளை எல்லாம் கொடுத்து கிருஷ்ணர் வந்து he finishes his accounts in a very beautiful way. சூப்பர் சார், வெரி குட் சார். நிஜமாலே ரொம்ப அருமையான ஒரு பதில் சார். போன ஜென்மத்துல வாலியா இருந்தவர் இந்த ஜென்மத்துல ஜராவா இருந்து போன ஜென்மத்துல வந்து மறைமுகமா தாக்குனதுனால இந்த ஜென்மத்துல இவர் வந்து மறைமுகமா தாக்கப்பட்டார் அப்படின்னு. அதே நேரத்துல காந்தாரியோட ஒரு விஷயம் ஹேட் அந்த மெட்டீரியல் வந்து அங்க வந்து அங்க நிக்குது. சோ அவர் வந்து ஹியூமனுக்கு மட்டும் இல்ல, நான் ஹியூமனுக்கு மட்டும் இல்ல, ஈவன் டு மெட்டீரியல் he is giving a scope. சூப்பர். எல்லா ரிசோர்ஸஸும் அந்த so he does his trial balance. சூப்பர் சார். கர்மா வந்து முடிச்சிக்கிறார். கரெக்டான எண்டிக்கு வந்து அவர் கொடுத்துட்டார். முடிச்சிட்டு அவர் வந்து நீட்டா எக்ஸிட் ஆகுறார். மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, கடவுளுக்கும் போன ஜென்மத்துல பண்ண கர்ம பலன்கள் இந்த ஜென்மத்துல வரும். அவதார ஜென்மம். ஓகே, வாட் எவர் யூ வாண்ட். அதுல அந்த சர்ச்சையில போவேன். சரி சார். I hope I have answered. You are best sir. Very best sir.